ஸோ வெல்கம் மாமே. அடே மார்வலு, என்னடா இப்படி ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் ஆனாங்க ரொம்ப பாவண்டா. எதனா பார்த்து பெருசா பண்ணிருந்துருக்கலாம், எதனா லென்த்தா கூட கொடுத்துருந்துருக்கலாம். வெறும் 8 செகண்ட் கொடுத்து வச்சிருக்கானுங்க இந்த ஒரு மார்வல். அதனா மார்வல் மக்களே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான அபிஷியல் டீசர் வந்திருக்குங்க. இந்த டீசர்னு சொல்லாமான்னு கூட தெரியலங்க. ஏன்னா டீசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு 30 செகண்டுக்கு மேலேயாவது இருக்கும். ஆனா இந்த டீசர் மாதிரியான வீடியோ வெறும் 8 செகண்ட் தான். இந்த சூட் நல்லா இருக்கா, இந்த சூட்டை பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. கண்டிப்பா உங்கள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரைட் ப்ரோ, நான் இன்னும் பார்க்கல, எனக்கு விஷயமே தெரியாது. அந்த 8 செகண்ட் வீடியோல மார்வல் என்ன காட்டியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்பைடர்மேன் சூட்டை மட்டும் தான் ஒரு டார்க் டோன்ல காட்டியிருக்கானுங்க. இந்த ஒரு சூட்டை தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல நம்ம ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ண போறாரு அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாவே மார்வல் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தண்டர்போல்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபுல் ட்ரெய்லரா கொடுக்குறவனுங்க படம் வர்றதுக்கு இன்னும் டைம் கிடைக்கிறா, அதுக்குள்ள ஹைப் ஏத்துனா எப்படி? ஸோ இன்னைக்கான இந்த வீடியோல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த ஒரு டீசர்ல காட்டப்பட்ட அந்த ஸ்பைடர்மேன் சூட் தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் பயங்கர ஹைப்ல இருப்பீங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட மார்வல் பிளேலடா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா பக்கத்தில் உள்ள பெல்லையும் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நேற்று தாங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான நியூ லீக்ஸ், முக்கியமாக அந்த செட் லீக்ஸை பற்றிலாம் பேசியிருந்திருப்பேன். அதுவே நேற்று தான் போட்டேன். அதுக்குள்ள மார்வல் இப்படி ஒரு ஷாக் கொடுத்துட்டானுங்க. ரைட்டுங்க, இந்த டீசரை பற்றி பார்த்தோம்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஸ்பைடர்மேனுக்கான இந்த சூட்டை தான் பயங்கர ஜூமில் காட்டுறாங்க. இந்த சூட்டை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரிய வந்துச்சு. அது என்னன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவிக்கான எண்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு சூட் போட்டு இருந்திருப்பாரு. தானே செஞ்சு தானே ஸ்டிச் பண்ணி ஒரு சூட் ஒன்று உருவாக்கியிருப்பாரு. பட் அந்த சூட் இந்த சூட் கிடையாது. அது பார்க்கறதுக்கு பிரைட்டான கலர்ல ப்ளூ அண்ட் ரெட்டை சேர்த்து லைக் ஒரு காமிக் ஸ்டைல் ஸ்பைடர்மேன் வைப்பை கொடுக்குற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான சூட்டா இருந்திருக்கும். பட் அப்படியே இந்த சூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான டார்க் ரெட் வைப்ல லைக் பர்கண்டி கலர்ல இருக்கு. இந்த சூட்டை பார்க்கும்போது என்னடா இவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதை தவிர்த்து, இது என் தலைவன் டாபி மேக்கி ஒரு சூட் ஆச்சு, அண்ணன் கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துட்டானுங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த சூட்ல இருக்க லைன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இதே மாதிரியான சூட்டை தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம சின்ன வயசுல இந்த பெல்லாம் அடிச்சு சுத்திட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஸ்பைடர்மேன் சூட் டோபி மேகரோட ஸ்பைடர்மேன் சூட்டை பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அந்த ஒரு சூட்டோட வைப்பை தான் எனக்கு இந்த சூட் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோக்கான சூட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீசரை ரிலீஸ் பண்றது அப்படின்றது மார்வலுக்கு ரொம்ப புதுசுங்க. இதை பார்க்கறதுக்கு 100% டோபியோட சூட் மாதிரி தாங்க இருக்கு. அந்த வெப்லைன் எல்லாம் பாருங்களேன். நம்ம நோ வே ஹோம் மூவில பார்த்தா அந்த ஒரு சூட்ல செஸ்ட்ல என்ன மாதிரியான ஸ்பைடர் சைன் இருந்திருக்குமோ அதே சைன் தான் இந்த ஒரு சூட்லயும் இருக்கு. இதுல எந்த வில்லன்ஸையும் காட்டல, எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் வரலங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சூட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் அந்த 9 செகண்ட்ஸ்க்கான டீசர் ஃபுல்லாவே நகலுது. இதுல இருந்து மார்வல் என்ன சொல்ல வரானுங்கன்னே தெரியலையே. ஒருவேளை இந்த சூட் டார்க்கா இருக்க மாதிரி படமும் டார்க்கா இருக்கும், கிரவுண்டர் லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்வல் சொல்ல வரானுங்களோ? அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, சரியா அந்த அவெஞ்சர்ஸ் சிவில் வார் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம டோனி தம்பி இது நீ தானே அந்த வலையோடு சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்ட ஒரு போட்டோ ஒண்ணு காட்டிட்டு பாருங்க. ஆனா இங்க நம்ம பீட்டர் பார்க்கர் அண்ணன் அதனால இல்லைன்னா அப்படின்ற மாதிரி டோனி ஸ்டார்க்கே மேனிபுலேட் பண்ற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அப்ப டோனி காட்டின அந்த ஒரு ஸ்பைடர்மேன் சூட்டை பாத்தீங்கன்னா அது லைக் இந்த மாதிரி ஒரு ஹோம் மேட் சூட் மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம டோனி ஸ்டார்க்கே இந்த கோமாளித்தனமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ வெளில வலை விட்டு சுத்தக்கூடாது, நானே உனக்கு சூட் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ஃபேர் ஃப்ரம் ஹோம்ல எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டான சூட்ஸை நம்ம டோனி ஸ்டார்க்கு தான் பீட்டர் பார்க்கருக்கு கொடுத்திருப்பாரு. பட் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவியோட எண்டிங்ல தலைவன் கையில ஒண்ணுமே இருந்திருக்காது. ஸ்விங் மிஷினை வச்சு தனக்கான சூட்டை ஸ்பைடர்மேன் தானே தான் உருவாக்கியிருப்பாரு. அதே சூட்ல தான் நியூயார்க்குள்ள நம்ம தலைவன் உள்ள இறங்கி வலை விட்டு சுத்திட்டு இருப்பாரு. இது மூலமாவே இப்போல இருந்து எல்லாமே புதுசா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாவே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் கெஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பைடர்மேன் மூவி கண்டிப்பா கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே நடந்திருக்குதாங்க சொல்லணும். இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை டைரக்டா கொண்டு போயிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் சொருக போறானுங்க. அதாவது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே முடிஞ்சு ஸ்பைடர்மேன் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூவில டூம்க்கு எதிர்க்க விட போறானுங்க அப்படின்றனால இந்த மூவி கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். டூம்ஸ்டே தான் இந்த மல்டிவர்ஸ் சாகால ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மூவியா இருக்க போகுது. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட எண்டிங்ல இருந்து மல்டிபிள் இந்த டிஃபரெண்டான யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா டிஃபரெண்டான யூனிவர்ஸும் ஒன்னா ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டு அங்க கண்டிப்பா பேட்டில் வேல் கூட உருவாகலாம். எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்பைடர்மேன் மூவியை கொடுப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பா டவுட் தாங்க. அதனால இப்போ ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியை கொண்டு வந்ததுன்றது கண்டிப்பா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி கிரவுண்டர் லெவலா இருக்கிற பட்சத்துல இப்ப நம்ம இந்த டீசர்ல பார்த்தோம்ல, இந்த சூட் படத்தோட பாதிக்கு அப்புறம் கூட நம்ம ஸ்பைடர்மேன் கையில கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சினிஸ்டர் 6 வரானுங்க, ஹல்கே ஸ்பைடர்மேனுக்கு வில்லன்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும். நானே நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். ஹல்குக்கும் ஸ்பைடர்மேனுக்குமான அந்த ஒரு ஃபைட் சீனை இப்போ ஸ்காட்லாண்ட்ல செட் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதுபடி பார்த்தோம்னா இந்த சிங்கிள் சண்டையில நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்குக்கும் பயங்கரமான சண்டை வந்து இங்க ஸ்பைடர்மேனோட சட்டை பயங்கரமா கிழிஞ்சிருக்கணும். நான் போயிட்டு வேற
வேற சூட் போட்டு வந்தா நீ காலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் தான் பிஞ்சு போன சூட்டை விட்டுட்டு இந்த ஒரு சூட்டை தனக்கு தானே செஞ்சிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த சூட் பாக்குறதுக்கு பயங்கர டார்க் வைவா இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவி 100% கிரவுண்டடா தான் இருக்க போகுது. லைட்டா அந்த மல்டிவர்ஸ்க்கான கனெக்டிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் இதை ஒரு மூவில இருக்கலாம், அதையும் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வைங்களேன். ஆனா அந்த மூவி கண்டிப்பா கிரவுண்டட் லெவல்ல தான் இருக்க போகுது. ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் நியூ அவெஞ்சர்ஸ் இவனுங்க பத்தாததுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எல்லாம் நம்மளோட X-6 வரதான் போறானுங்க. ஆனா இவ்வளவு கேரக்டர்ஸ் காட்டும் போது நம்ம ஸ்பைடர்மேனுக்கான ஸ்கிரீன் டைமை குறைச்சிட்டு ஸ்பைடர்மேன் டம்மி பண்ணிட்டானுங்கன்னா சத்தியமா கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா ஸ்பைடர்மேன் இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வராரு, அதனால இங்க ஸ்பைடர்மேனை கொஞ்சம் கிடப்புல போட்டு ஸ்பைடர்மேனுக்கான ஸ்கிரீன் டைமை குறைச்சானுங்கன்னா அதுவுமே பாக்குறதுக்கு சத்தியமா செம்ம கடுப்பா தாங்க இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் இந்த மூவியோட ஆரம்பம் கண்டிப்பா கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்க போது. மூவியோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இல்ல மூவி முடிஞ்சிட்டு அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல கண்டிப்பா அதை மல்டிவர்ஸோட கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர்மேன் மூவியோட எண்டிங்ல அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல டூமை வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டூமை இப்போ ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல டீஸ் பண்ணிட்டானுங்க. அப்படியே இந்த சீன்லயும் ஒரு பயங்கரமான வில்லத்தனம் பண்ற மாதிரியான ஒரு சின்ன சீன் டூம்க்கு இருந்தா போதுங்க, ஆர்த்தி இவன் பயங்கரமான வில்லனா இருக்கானே அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன்ஸோட மனசுல பதிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்க்கும்போதும் அதே வைபோட இவன் வில்லண்டா அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துலயே நின்று பேசுவாப்ல. என்ன கேட்டா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில என்ன மாதிரியான போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சா நல்லா இருக்கும்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் ஏதோ ஒரு தேவைக்காக X-6 வந்திருக்கணும். அந்த டைம்ல ஸ்பைடர்மேன் போய் டூமை பார்த்துட்டு யாரா நீ பாக்குறதுக்கு மிஸ்டீரியோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்க, உனக்கு என்னடா இங்க வேலை அப்படின்ற மாதிரி போய் கேட்க, தம்பி இதை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் இங்க மாஸ்க் கலண்டா ஸ்பைடர்மேன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், தலைவன் சத்தியமா அந்த இடத்துலயே செதறிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருந்துச்சுன்னா தக்காளி தாறு மாறா இருக்கும். அதே மாதிரி டேர்டெவில் பானகின்கான அந்த ஒரு கனெக்ஷனும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். பனிஷர் உள்ள கொண்டு வந்துட்டானுங்க டேர்டெவில் பானகின் சீரிஸ்க்கான அந்த ஒரு கனெக்ஷன் இல்லைனா இப்படி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில வர வில்லன்ஸ்ல இந்த மொரட்டு மொட்டை கிங் பின் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி இந்த மூவியோட ஆரம்பமே பயங்கர கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த உலகத்துல இருக்க எவனுக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை யாருக்குமே தெரியாது. அவெஞ்சர்ஸ்க்கு கூட இங்க ஸ்பைடர்மேனா பீட்டர் பார்க்கர் அப்படின்ற விஷயமே தெரியாதுங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு ஸ்பைடர்மேனை கான்டாக்ட் பண்ணுவானுங்க? இங்க நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு தானே ஸ்பைடர்மேனை தெரியாது, ஆனா ஸ்பைடர்மேனுக்கு அவெஞ்சர்ஸ் தெரியும்ல. அதனால அவெஞ்சர்ஸ் என்ன பண்றானுங்க, அவங்களோட திட்டம் என்ன அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் மானிட்டர் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் இந்த ஹல்க் பைபிளைக்கும் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஹல்க்கு கன்ஃபார்மா தெரியும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் என்ன கதைன்னு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா இந்த சூட் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக் வைப்ல நம்ம டோபி மெகுவர் ஸ்பைடர்மேனோட சூட் மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த மூவில டோபி மெகுவர் ஸ்பைடர்மேன் வர போறாரு, அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது. அதுக்காக தான் மார்வல் இப்படி பண்ணிருக்கானுங்க. ஏன் டோபி மெகுவரே வந்து இந்த ஒரு சூட்டை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த வீடியோ வந்ததுல இருந்தே எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரோ இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் இந்த மூவியை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்ற, உள்ள இருக்க கேரக்டர்ஸ் பனிஷர் ஸ்பைடர்மேன் கிரவுண்ட் லெவல் வில்லன்ஸ்னு எல்லாத்தையும் பத்தி பேசுற சேடி சிங்க்னு ஒரு பொண்ணு இந்த மூவில இருக்குல்ல, ஏன் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சேடி சிங்கை பத்தின எந்த ஒரு தகவலும் நமக்கு ரீசெண்டா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லணும். ரீசெண்டா கிடைக்கிற விஷயங்களெல்லாம் நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். ஆனா சேடி சிங் இந்த மூவில என்ன ரோல் பண்றாங்க, என்ன கேரக்டரா வர போறாங்க அப்படின்றத பத்தி எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்ல. மார்வல் அவ்வளவு சீக்கிரட்டா இந்த ஒரு கேரக்டரை பொத்தி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்கு வச்சிட்டு இருக்கானுங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்ச லீக் படி பார்த்தோம்னா சேடி சிங் இந்த மூவில மேடே பார்க்கருக்கான ரோலை ப்ளே பண்ண போறாங்க. இவங்க தான் மேடே பார்க்கர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. இந்த மூவியோட எண்டிங்ல ஒரு மல்டிவர்ஸ் டீடைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த மல்டிவர்ஸ் டீடைலிங் ஏன் இங்க சேடி சிங்கா இருக்க கூடாது, உலகம் பாருங்க. அந்த மல்டிவர்ஸ் டீடைலிங் ஏன் இங்க மேடே பார்க்கரா இருக்க கூடாது? கிடைச்ச லீக் படி பார்த்தோம்னா இங்க சேடி சிங் மேடே பார்க்கரா இருக்க பட்சத்துல அப்படி ஒரு மல்டிவர்ஸ் கனெக்ஷன் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருந்தாலும் அது கண்டிப்பா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அட மேடே பார்க்கர்னு மூச்சுடாம சொல்லிட்டு இருக்கானே, முதல்ல இந்த மேடே பார்க்கர் யாரு அதை சொல்லித்தோல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மேடே பார்க்கர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்பைடர்மேனோட பொண்ணு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எக்கச்சக்கமான யூனிவர்ஸ் இன்கஷன் ஆக போகுது, 2 யூனிவர்ஸ் ஒன்னா கொலாப்ஸ் ஆக போகுது. அப்படி இன்கஷன் ஆக போற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து கூட இங்க நம்ம மேடே பார்க்கர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை ஒட்டு மொத்தமா எடுத்து அதை மொத்தமா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல பேட்டில் வேர்ல்ட்ல போறதுக்குமான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குங்க. இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவி தான் டூம்ஸ்டேக்கு முன்னாடி வர போற ஒக்க மூவி. இதுல கண்டிப்பா மல்டிவர்சல் கனெக்ஷன் இருந்தே ஆகணுங்க. அப்பனாதான் அது கண்டிப்பா டூம்ஸ்டேக்கு பயங்கர ஹைப்பா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்டோரி இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு இன்னுமே தெளிவா தெரிய வரலங்க. இப்போ ரீசெண்டா வந்து இந்த டீசர்ல காட்டினானுங்கல்ல இந்த ஸ்பைடர் சூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த ஒரு டெக்குமே இருக்க மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இது ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்டோரியா இருக்க போகுது. இது கூடவே எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் கேமியோஸ்லாம் அந்த மூவில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இது எந்த லெவல் கிரவுண்டடான ஒரு வேற லெவல் மூவியா வரப்போகுது அப்படின்றத. சூட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சூட் ஆகுதா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ உங்க கேங்ல இருக்க ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.